multiplication of integers using this triangle. So when I say integers அப்படினு சொல்லும்போது positive integers இருக்கலாம், negative integers இருக்கலாம். So positive numbers எவ்வளோ numbers கொடுத்து multiply பண்ண சொன்னாலும் ஈஸியாக multiply பண்ணிடுவீங்க. எல்லாருமே struggle பண்ணுற பார்ட் பார்த்தீங்கன்னா negative integers மைனஸ் சைன் உள்ள நம்பர்ஸை வந்து multiply பண்ணும்போது பாசிட்டிவ் சைன் போடணுமா நெகட்டிவ் சைன் போடணுமா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரையாங்கிள் மெத்தட். ஸோ இந்த ட்ரையாங்கிள் மெத்தடுக்கு ட்ரையாங்கிள் வந்து ஈதர் அப்வர்டாகவும் போட்டுக்கலாம் ஆர்எல்ஸ் டவுன்வர்டு, இந்த மாதிரி டவுன்வர்டாகவும் போட்டுக்கலாம். பட் மேக் ஷுர் சைன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக போடணும். ஸோ டவுன்வர்டாக இருந்தாலும் அப்வர்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேஸ் லைன் வரும் பாருங்கள், அந்த லைனில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைன்ஸ் கொடுக்கணும். போத் சைட்ஸ்மே இந்த வேர்டெக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு இடத்துலையும் என்ன சைன் கொடுக்கணும், நெகட்டிவ் சைன். இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கோம், இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி ஒரு பாயிண்டடாக இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாசிட்டிவ் சைன். அப்வர்டுக்கும் இதே தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், அந்த பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல டூ சைட்ஸுமே நெகட்டிவ் சைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த மாதிரி பாயிண்டில் வந்து பாசிட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்காக அப்வர்ட் ட்ரையாங்கிளும் போட்டிருக்கோம். ஸோ இந்த அப்வர்ட் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இந்த பேஸ் இருக்குது பாருங்கள், இந்த பேஸ் லைனில் டூ சைட்ஸுமே ஈதர் சைடுமே நெகட்டிவ் சைன் வரும் நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு ஆப்போசிட் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பாசிட்டிவ் சைன். ஸோ ஈதர் அப்வர்ட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம் ஆர்எல்ஸ் டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது, ஈதர் சைடுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் போதும். 2 × 3 என்னது விச் இஸ் 6. இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் இருக்குது, இந்த 3 நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் இருக்கும்போது இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, 2 × 4 which is 8, 8 × 12 which is 96. எப்பயுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நார்மல் மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுக்கும்போது. பட் கீழே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பாருங்கள், நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும்போது யூ நீட் டு யூஸ் திஸ் ட்ரையாங்கிள். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஈதர் சைடுமே சைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர், இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ நம்பர்ஸ் தான் நீங்கள் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுவீங்க. 3 × 4 is 12. பட் இதோட சைன் பார்க்கும்போது இது வந்து நெகட்டிவ் மைனஸ், இது வந்து எதுவுமே சைன் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக அதோட சைன் வந்து பாசிட்டிவ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், இதில் தான் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு தான் இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னும் போது இந்த மைனஸ் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சைன் இருக்குன்னு பாருங்கள், விச் இஸ் நெகட்டிவ் சைன். அதுதான் இங்கே ஆன்சராக வரும். ஸோ மைனஸ் ப்ளஸ் இருக்கும்போது இங்கே இருக்கிறத பாருங்கள், மைனஸ் ப்ளஸ். இதை நீங்கள் இந்த மாதிரி ஹைட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், விச் இஸ் நெகட்டிவ் சைன். அதுதான் இங்கே நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர், இதுவும் நெகட்டிவ் இன்டீஜர். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க, 6 × 8, 6 8 is 48. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் நெகட்டிவ் இன்டீஜர், இதுவும் நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ இங்கே பார்க்கணும் நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் நெகட்டிவ் இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது பாருங்கள், விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ இது வந்து +48 ஆர் சிம்பிளி 48ன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் இதை நீங்கள் ஜஸ்ட் ஹைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் பாசிட்டிவ். அதுதான் இங்கே வந்து வரும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் மெமரைஸே பண்ண வேணாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மல்டிப்ளிகேஷன் சைட் ஈதர் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ சிம்பிளாக ஆன்சர் பண்ணால் 3 × 5 is 15. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னும் போது இந்த சைடு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை நீங்கள் ஹைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் என்ன சைன் இருக்குது, நெகட்டிவ் சைன். ஸோ -15 தான் ஆன்சர். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்த்தோம் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்போசிட் சைடு நெகட்டிவ் போடணும்னு சொன்னோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது, நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த மாதிரி கேஸில் எப்படி ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். எப்பயும் போல நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 5 × 2 is 10, 10 × 10 is 100. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம்.
or else இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 into 2 is 20, 20 into 5 is 100. ஸோ சயின்ஸ் பார்க்கும்போது நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பேரிங் எந்த டூவை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை ரெண்டை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இங்கே இருக்குது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் சைன். ஸோ நான் இங்கே வந்து நெகட்டிவ் சைன் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? சைன் வந்து நெகட்டிவ் சைன். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த நெகட்டிவ் சைனை எடுத்துகிட்டு போயிட்டு இது கூட நீங்கள் பார்க்கணும் நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னும் போது இதை நீங்கள் ஹைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் ஆப்போசிட்டில் பாசிட்டிவ். ஸோ +100 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேரிங் நீங்கள் அது வந்து உங்கள் இஷ்டம், எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனி 2 நம்பர்ஸ். நான் லெஃப்ட் சைடில் இருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 5 into 3 is 15. பட் சைன் என்னது? இது வந்து எதுவுமே சைன் கொடுக்கலன்னா பாசிட்டிவ் சைன், இது வந்து நெகட்டிவ் சைன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் என்ன சைன் இருக்குது? நெகட்டிவ். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ். ஸோ இது ரெண்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே நடுவில் என்ன சைன் இருக்கு? மல்டிப்ளிகேஷன் சைன் நீங்கள் போடணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நான் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கேன், விச் இஸ் -15. இங்கே என்ன சைன் இருக்குது? மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது, அதை போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இந்த பேர், இந்த ரெண்டு பேரையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 6 into 4 is 24. சைன் ரொம்பவே முக்கியம், மைனஸ் மைனஸ். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது ஆப்போசிட்டில் என்ன சைன் இருக்குது? பாசிட்டிவ், அதுதான் இங்கே வரும். ஸோ +24 தான் ஆன்சர். ஃபைனலாக என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டெப் இருக்குது. இது ரெண்டையும் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15 into 24. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you'll get 360. பட் சைன் வந்து நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணல. இது வந்து நெகட்டிவ் சைன், இது வந்து பாசிட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும்போது ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? நெகட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவ் சைன் தான் ஆன்சர் வரும். ஸோ இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த பேர் வேணால் நீங்கள் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். சைனும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரையாங்கிள் மெத்தடில். ஸோ இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். உங்களோட புக் எக்ஸாம்பிள்ஸையும் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து ஈஸியாக இருக்கும். Thank you so much for watching this video.